ஹெச்டி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம், கௌரவமான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய ஒரு சிறந்த கண்ணோட்டம், இதையெல்லாம் நம்ம அப்பப்போ பேசினா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பல பேர் பலவிதமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாங்க, குறிப்பா வட இந்தியர்கள். விவேகானந்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அவர் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நபராக இந்தியாவில் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்தியாவில் பொதுவாக இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இந்த தேசம் கட்டுண்டு கடந்ததுனால தான் ஒட்டுமொத்தமாக அதோடைய முன்னேற்றமே தடைப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு வரலாறுலாம் எழுதி தள்ளியிருப்பாங்க. அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்த அந்த ஒரு காரணத்தால், அதை தைரியமாக முழங்கிய ஒரு காரணத்தால் அவருடைய பேரு இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். தன்னை ஒரு தீவிரமான இந்து பற்றாளராக காட்டிக்கொண்டார் விவேகானந்தர் அவர்கள். ஆனால் எல்லா சமுதாய மக்களிடமும் அவர் நல்லிணக்கத்தோடு நடந்து கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் மறுத்தர முடியாது. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தான் ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அதுவும் ஒரு பார்ப்பனிய குடும்பத்திலேயே அவர் பிறந்திருந்தாலும் கூட எல்லா ஜாதி மக்களோடும் அவர் இணக்கமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஜாதிய கருத்துகளுக்கு எதிராகத்தான் அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜாதியை பற்றி விவேகானந்தர் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு தீர்க்கமான பதில் இருக்கு பாருங்க. ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு காலத்தில் தேவைப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அதுவே ரொம்ப இறுக்கமாகி போச்சு. இந்த சமுதாயத்து மேலே ரொம்ப பெரிய சாபமாகவும் மாறிடுச்சு. அதனால இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே வழி தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கல்வியை கொண்டு போய் கொடுக்கிறது அப்படிங்கிறார் விவேகானந்தர் அவர்கள். சொல்லக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அவர் அதை எப்போ சொல்றார் அப்படின்னு சொன்னாக்கா 1800 மத்திய பகுதிக்கும் கொஞ்சம் அடுத்த பகுதியில் அவர் சொல்றாரு. அந்த காலகட்டம் எல்லாம் ரொம்ப பயங்கரமான இறுக்கமான காலகட்டம். ஆனா தைரியமா தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார். சொன்னவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, தென்னிந்தியாவிலையும் ஜாதிய இறுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு. தென்னிந்தியா அப்படின்னு சொன்னாக்கா இந்த பகுதி, அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணும் பொழுது உண்மையிலேயே தென்னிந்தியாவில் ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படி இருந்ததா, ரொம்ப இறுக்கமா அப்படின்னா, இன்னைக்கு வேணா இந்தியாவிலேயே ஜாதி இருக்கும் குறைந்த ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தென் மாநிலங்களை சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு விவேகானந்தர் அவர்கள் சொல்லும் பொழுது உண்மையில வட இந்தியாவை விடவும் தென்னிந்தியாவில் தான் இந்த ஜாதிய தீண்டாமை அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிலைமைகள் அப்படியே மாறுச்சு. அதுக்கு காரணம் கல்வி. தாழ்த்தப்பட்டவர்களிடத்திலும் கல்வி போய் சேரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கல்வி இங்க சேர்க்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக, அதிகார ரீதியாக தங்களுடைய அந்த கட்டுப்பாடுகளை உடைச்சிக்கிட்டு வெளியே வரும் பொழுது ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது குறையுது. அதுதான் விவேகானந்தர் அவர்கள் அப்பவே பதிவு பண்றாங்க. அப்ப இப்படி செஞ்சா இது சரியா இருக்கும் அப்படின்னு. தவிர அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி விவேகானந்தர் அவர்கள் இன்னும் டீப்பா சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிர்வாகம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா பிராமணர்கள் கிட்ட தான் இருந்தது அப்படிங்கிறாரு. அதாவது புரோகிதர்கள் கிட்ட தான் இருந்தது அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க. அப்போ கடவுளுக்கு புரோகிதம் பண்றவங்க, பூஜை பண்றவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா பிராமணர்கள். அப்போ அவங்களுக்கு தான் மக்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து சத்திரியர்கள் கிட்ட போகுது அப்படிங்கிறாங்க. சத்திரியர்கள் கிட்ட போகும்பொழுது அதுதான் மன்னர் ஆட்சியா மாறுது. அப்போ சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் போர் செய்யக்கூடியவங்களாகவும், ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடியவங்களாகவும், தொலைநோக்கு ஒரு பார்வை கொண்ட ஒரு ராஜதந்திரம் கொண்டவங்களாகவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கொடுங்கோன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி அப்படிங்கிறது புரோகிதர்கள் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் சத்திரியர்கள் கிட்ட போகுது. அதுக்கப்புறம் வைசியர்கள் கிட்ட ஓரளவுக்கு வந்தாலும் கூட அது அவங்க கிட்ட நிலைக்கல. ஆனால் சூத்திரர்களால எப்பவுமே ஆட்சி அமைக்க முடியலையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர்கிட்ட கேட்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சூத்திரர்கள் தான் எல்லா இடங்கள்லையும் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள்ல கூட இவர்கள் பெரும்பான்மையா இருக்கும் பொழுது இவங்களால ஏன் ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது
விவேகானந்தர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பதில் இருக்கு பாருங்க, அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது, அதையும் மீறி அவர்கள் ஏதாவது ஒரு மேதையா செயல்பட்டு மேதாவித்தனமாக ஏதாவது செய்ய நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, பிராமணர்கள் அவங்களோட நட்பு கொண்டு அவங்க பக்கம் இவங்களை இழுத்துடுறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இப்படியெல்லாம் அவர் வெளிப்படையான ஒரு பேச்சு பேசுறாரு. அப்படி பிராமணர்கள் பக்கம் அவங்க சாயும் பொழுது தன்னுடைய சமுதாயம், அதாவது தன்னுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இவங்க எந்த விதமான ஒரு நன்மைகளும் செய்யறது இல்லை அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த சூத்திரர்கள் கிட்ட எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது, இதுவே இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா இருக்கு. காலப்போக்கில் இந்த அடிமைத்தனத்தையே இவங்க மனசால ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. உண்மை அதுதான். சூத்திரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நாம் இவர்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற தெரியாத நிலையிலேயே கடவுளுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல இவங்க அடிமையாவே மாறி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விவேகானந்தர் அவர்கள் தெல்ல தெளிவாக பதிய வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அப்போ அதுக்கும் அவர் மிக தெளிவாக சொல்றாரு, எல்லா இடங்கள்லையும் ஜாதி இருக்க தான் செய்யுது, நம்ம பார்க்குற கோணங்கள் தான் வேற அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா, இப்போ மேலை நாடுகளில் நிறத்தை வச்சு ஜாதிகள் கட்டமைக்கப்படுது, கருப்பு வெள்ளை. இன்னும் சில இடங்கள்ல பணத்தை வச்சு ஜாதி பார்க்கப்படுது, அதாவது ஏழை பணக்காரன் அப்படின்னு. அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த பிராமணியம் அப்படிங்கிற இந்த மத தலைமை இருக்கு பாருங்க, இதுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அரசனே மத தலைவனாக இருப்பான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, முகமது நபியோடைய பிரச்சாரமே எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, மத போதகர்களுடைய அந்த பிடி இருக்கு பாருங்க, மக்கள் மேல அவங்க செலுத்தின அதிகாரம், அதை எதிர்த்து தான் இருந்தது. அதனால முகமதியர்கள் கிட்ட எக்காரணம் கொண்டும் இந்த பிராமணியம் அப்படிங்கிற இந்த ஒரு பிடி எப்பவுமே இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான நிலைகளில் இவர் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அணுகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் சூத்திரர்கள் அதிகமாக இருந்தாலும் இந்தியா மாதிரியான நாடுகளில் இவங்களால ஏன் அதிகாரத்துக்கு வர முடியல அப்படின்னும் பொழுது அவர் ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தார் பாருங்க. அதாவது இங்கே சூத்திரர்கள் ஒரு மேதாவித்தனமாக படித்து முன்னுக்கு வந்தாலும் பிராமணர்கள் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இழுத்துருவாங்க, அவங்க உடனே அங்கே போயிடுவாங்க, தன்னுடைய சமுதாயத்து மேலே அவங்களுக்கு அக்கறை குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அப்படி சொல்கிறவர் அதுக்கு உதாரணத்தையும் சொல்றாரு. அதுதான் ஹைலைட். என்ன அப்படின்னா, விலைமகளின் மகனான வசிஷ்டர், நாரதர், வேலைக்கார பெண்ணின் மகனான சத்தியகாம ஜாபலர், மீனவ பெண்ணின் மகனான வியாசர், தகப்பன் பெயர் தெரியாதவர்களான கிருபர், துரோணர், கர்ணன் போன்ற பலர் அவர்களுடைய அறிவிற்காகவோ வீரத்திற்காகவோ பிராமணர்களாகவோ சத்திரியர்களாகவோ உயர்த்தப்பட்டனர். இதனால் விலைமகளிர் குலமோ வேலைக்காரிகளின் ஜாதியோ மீனவர் குலமோ தேரோட்டி குலமோ என்ன நன்மை அடைந்தது என்று யோசிக்க வேண்டிய ஒன்று. மேலும் பிராமண சத்திரிய வைசிய ஜாதியில் இழிந்தவர்கள் சூத்திர ஜாதியிலேயே எப்போதும் சேர்க்கப்பட்டனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எவ்வளவு வெளிப்படையாக தைரியமாக பேசுறார் பாருங்க. அதாவது சூத்திர ஜாதியில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ரொம்ப திறமசாலியா இருந்தா அப்படியே பிராமண ஜாதிக்குள்ள கொண்டு போய் அவங்கள சேர்த்து விட்டுடுறாங்க. அதே சமயம் மற்ற ஜாதிகளில் இருக்கக்கூடிய ரொம்பவும் வேஸ்டான ஆளுங்க அப்படின்னு நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்கள கொண்டு போய் அப்படியே கீழ்நிலையில் கொண்டு போய் விட்டுடுறாங்க இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறத எவ்வளவு வெளிப்படையாக அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் ஒரு புரட்சிகரமான ஒரு துறவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதாவது வீரத்துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரியான கருத்துக்கள் மக்களிடம் அந்த நேரத்தில் எடுபட்டுச்சா அப்படின்னு சொன்னாக்க கேட்கறதுக்கு நல்லா இருந்ததே தவிர அது செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. விவேகானந்தர் அவர்களுடைய எந்த விதமான முழக்கமும் செயல்பாட்டுக்கு வராமல் ஏட்டுக்களில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கும் விவேகானந்தரை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசலாமே தவிர, ஆனால் விவேகானந்தர் அவர்களுடைய இந்த முழக்கங்கள் எல்லாம் எடுபட்டுச்சா அன்னைக்கு அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னி வரைக்கும் எடுபடவே இல்லைங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இறுகி போன சமூக கட்டமைப்பு விவேகானந்தருடைய எந்த முழக்கத்துக்கும் எந்த
விதமான ரியாக்ஷனும் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட. தவிர அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் கூட விவேகானந்தர் அவர்கள் ஒரு பெருமையான அடையாளமாக மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து வைக்கப்பட்டு இருக்கிறாரே தவிர மிக நிச்சயமாக அவருடைய எந்த விதமான அறைகூவலும் அழைப்பும் இன்றைக்கும் பெருசாக பேசப்படுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவுடைய ஒரு கௌரவமான அடையாளமாக வெளிநாடுகளுக்கு காட்டுறதுக்கு தான் விவேகானந்தர் ஒரு ஐகானாக காட்டப்படுகிறாரே தவிர மிக நிச்சயமாக இந்தியர்கள் அவரை நேசிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் இல்லை, அதை செயல்படுத்துவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.